வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கார தோசை பண்ண போறோம். இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 5 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன். இதை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். காஞ்ச மிளகால காரம் இருக்கும், காஷ்மீர் மிளகால காரம் இருக்காது. உங்கள்கிட்ட ஒருவேளை காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது 5 காஞ்ச மிளகாவை முழுசாக சேர்த்துக்கங்க. மீதி 4 காஞ்ச மிளகாவில் உள்ள விதைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 10-12 தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, மிளகாய் ஊற வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. சட்னியை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. அப்போதான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசையை மெல்லிசா விடுங்க. தோசையை விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. தோசை மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தோசை பரட்டியை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா பட்டர் சேர்க்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச சட்னி கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இதை ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா தோசை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த தோசையை நம்ம திருப்பி போட வேண்டாம். மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கழிச்சு நம்ம தோசையை எடுத்துடலாம். சட்னியோட பச்சை வாசனையும் போயிடும், தோசையும் நல்லா வெந்து ரெடி ஆயிரும். டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதுல 5 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி சட்னி பண்றது சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மிளகாய் எண்ணெயிலேயே வதங்கி லைட்டா அதனுடைய கலர் மாறிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 1 கப் தேங்காய் துண்டுகள், அதே கப்பில் 1/2 கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளி, வதக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ 4-5 சுற்று சுற்றி அரைச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 200 ml தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு சேர்த்த பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட கருவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி வச்சுட்டு தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு சாம்பார் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எந்த பருப்பும் சேர்க்காம இந்த கடலை மாவு வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில்
கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடியிலையும் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்தா போதும். ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு மெயினாக சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் ஓரளவு பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கீறின பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர்லேயும் பெருங்காயம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு பருப்பு எதுவுமே வேக வைக்க வேண்டியதில்லை, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கி ஓரளவு மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் தூள் இதில் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் தூள் வந்து கடலை மாவு சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறது சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் மிஷினில் அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். புளிப்பு வந்து உங்கள் சுவைக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெறும் வெங்காயம் மட்டும் சேர்க்கறதுனால இதுக்கு புளியும் அதிகமாக தேவைப்படாது. தக்காளியும் 2 சேர்த்துருக்கோம். இப்போது இது கூட தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். சாம்பார் கொதிச்சிட்ருக்கட்டும். எடுத்து வச்ச கடலை மாவை 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் தான் பச்சை வாசனை போகும். இந்த அளவு நீர்க்க இருந்தால் தான் நம்ம கடலை மாவு ஊற்றும் போது சாம்பார் வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷமாக கொதித்து புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் கடலை மாவை. இதை வந்து சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. வேகமாக சாம்பார் வந்து கெட்டிப்பட்டுரும் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம். இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூளில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை. கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுக்கு வந்து கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி தழை தான் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொத்தமல்லி தழை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஹோட்டல் சாம்பார் போல் கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.